ஹலோ எவ்ரிவன். தமிழ்நாடு எக்கனாமியில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட தமிழ்நாட்டில் கல்வியோடைய முக்கியத்துவம் என்னவா இருக்குது, அதோடைய லிட்ரஸி என்ன, லிட்ரஸி மீன்ஸ் கல்வி அறிவின்மை இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதை வந்துட்டு ஷார்ட்டாக GER அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹெட்டிங்குன்னு கூட சொல்லலாம். GER அப்படின்னா ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜ்லேயோ எத்தனை பேர் வந்துட்டு ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக படிக்கிறாங்க அப்படின்றத பற்றி கணக்கிடுறது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜோடைய எஜுகேஷன்ஸில் அங்கே உள்ள பாப்புலேஷன், அங்கே உள்ள சில்ட்ரன்ஸ்லாம் எந்த மாதிரியான அதோடைய மெஷர்ஸ், அதோடைய ரீசன்ட் டேட்டாஸ் பற்றி பார்க்க போகிறோம். தென் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ரீசெண்டாக என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் எஜுகேஷன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி லிங்கேஜ் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் ஸ்கூல் சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரஸி. லிட்ரஸி மீன்ஸ் கல்வி அறிவின்மை, அதாவது படிக்காதவங்கள தான் வந்துட்டு கல்வி அறிவின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு இங்கிலீஷில் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு எத்தனை பேர், எத்தனை விதமான மக்கள் வந்துட்டு படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்க. ஸோ இன்னும் சொல்லப்போனால் கல்வி அறிவின்மை, படிப்பறிவின்மை இதெல்லாமே சொல்கிறாங்க. ஓகே, அவங்கள தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். த பாப்புலேஷன் கமிஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் கன்சிடர் த எபிலிட்டி டு போத் ரீட் அண்ட் ரைட் அ சிம்பிள் மெசேஜ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் இன் எனி லாங்குவேஜ் a sufficient basis for classifying a person as literate. அதாவது லிட்ரஸி மீன்ஸ் லிட்ரேட்டுக்கும் லிட்ரஸிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரேட் அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்காக எழுதவோ படிக்கவோ தெரிஞ்சிருக்கும். ஓகே, எழுதவோ படிக்கவோ பேசவோ எந்த லாங்குவேஜையும், இப்போ தமிழ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தமிழ் படிக்கவும் தெரியும், எழுதவும் தெரியும், பேசவும் தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா படிக்கவும் தெரியும், எழுதவும் தெரியும், தென் வந்துட்டு பேசவும் தெரியும். ஸோ இவங்கள தான் வந்துட்டு லிட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்ரஸி மீன்ஸ் படிப்பு அறிவு இல்லாமல், ஓகேவா, அதாவது அவங்களுக்கு இருக்க வேண்டிய அந்த படிப்பு அறிவு இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, எழுதவோ படிக்கவோ அதை தெரியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் வந்துட்டு லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரியான மக்கள், படிப்பறிவு இல்லாமல் எத்தனை மக்கள் வந்துட்டு நம்மளுடைய நாட்டில் இருக்காங்க அப்படின்றத பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்து இதை வந்துட்டு 2 டைப்ஸாக கால்குலேட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்றத பாருங்கள். அதாவது இந்த லிட்ரஸி ரேட்டை எப்படிலாம் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ட்ரூத் லிட்ரஸி ரேட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் லிட்ரேட் பர்சன் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் இன்டூ 100ஆல். அதாவது லிட்ரஸி அப்படின்றது மீன்ஸ் அவங்களுக்கு படிப்பறிவு உள்ளவங்கள தான் சொல்லுவாங்க. ஓகேவா, எழுத்தறிவு பெற்றவர்களுடைய எண்ணிக்கையும் அந்த அந்த இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனை பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க அவங்களையும் எத்தனை படித்தவங்க இருக்காங்க அப்படின்றவங்கள டிவைட் பண்ணி அது இன்டூ 100ஆல் போடுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி எஃபெக்டிவ் லிட்ரஸி ரேட். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் லிட்ரேட் பர்சன் ஏஜ் 7 and above. ஓகே, டிவைடட் பை பாப்புலேஷன் ஏஜ் 7 and above இன்டூ 100. அதாவது பயனுள்ள கல்வியறிவு விகிதம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய எழுத்தறிவு பெற்றவர்களுடைய எண்ணிக்கையும், அதாவது 7 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகையோடைய எண்ணிக்கையும் டிவைட் பண்ணி இன்டூ 100ஆல் போட்டுருவாங்க. அதில் தான் வந்துட்டு அந்த பாப்புலேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட், ஹியர் எஃபெக்டிவ் லிட்ரஸி ரேட் அண்ட் லிட்ரஸி ரேட் வில் பி யூஸ்ட் இன்டர்சேஞ்சபிளி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ள கல்வியறிவு விகிதம் அப்புறம் வந்துட்டு எழுத்தறிவு விகிதம் வந்துட்டு ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்துகிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதாவது இப்போ கல்வி அறிவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து படிப்பும் இருக்கும், எழுத்தும் இருக்கும். ஓகேவா, சில பேர்த்துக்கு எழுத தெரியும்னா அவங்களுக்கு வந்துட்டு படிக்க தெரியாது, பேச தெரியாது. ஓகே, அதே மாதிரி அவங்களுக்கு படிக்க மட்டும் தான் தெரியும், எழுத தெரியாது, பேச தெரியாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் சொல்கிறாங்க. அவங்க ஒரு டைப் ஆஃப் குரூப். ஓகே, ஆர்டிகல் 21 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 21A of the Constitution of India to provide free and compulsory education of all children in age group of 6 to 14 years as a fundamental right in such a manner as a state may by law determine. அதாவது இந்த 21A ஓகேவா, அரசியல் அமைப்போட சட்டத்தின்படி என்னவா ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 6லேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்க பிள்ளைங்க வந்துட்டு சில்ட்ரன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கம்பல்சரி எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கிது.
ஓகே, ஸோ 10th வரையும் கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, ஃப்ரீ எஜுகேஷனும். ஸோ வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு கல்வி கற்கிறாங்களோ கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக பேக்ஸாக இருக்கட்டும் சரி, புக்ஸாக இருக்கட்டும் சரி, இன்னும் வந்துட்டு மதிய உணவு திட்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்காக அரசாங்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனாலே வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்குது. ஓகே, இப்போ உள்ளது பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாடுல யாருமே படிக்காதவங்க இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, இப்போ வில்லேஜ் பீப்புள்ஸ் கூட படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து லிட்ரஸி ரேட் ட்ரெண்ட்ஸ், அதாவது எழுத்தறிவு விகிதத்துடைய ட்ரெண்ட்ஸ் போக்குகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். த எஃபெக்டிவ் லிட்ரஸி ரேட் ஃபார் இந்தியா இன் சென்சஸ் 2011 ஒர்க்ஸ் அவுட் to 74.04%. அதாவது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்தியாவிற்கான பயனுள்ள கல்வி அறிவு விகிதம் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74.04% இருந்திருக்கு. ஓகேவா, இத்தனை பேர் படித்தவங்க இருக்காங்க நம்மளுடைய நாட்டில். ஓகே, அடுத்து த கரஸ்பாண்டிங் ஃபிகர்ஸ் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் 82.14% அண்ட் 65.46% ரெஸ்பெக்டிவ். அதாவது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான, அதாவது ஆண்கள் எவ்வளோ பேர் வந்துட்டு கல்வி கற்கிறாங்க, பெண்கள் எவ்வளோ பேர் கல்வி கற்றுருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கும்போது 82.14%, 65.46% வந்துட்டு பெண்கள் வந்துட்டு லிட்ரஸியாக இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2001 கம்பேர் பண்ணும்போது 2011 அதிகபட்சமாக ஏறி இருக்கு, அந்த ரேட் வந்து ஏறி இருக்கு, படிப்பறிவு உள்ளது ஏறிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒட்டுமொத்த முன்னேற்றம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 2011 ஒட்டுமொத்த முன்னேற்றம் எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.21% இருந்திருக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலோட இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.88%. அதே மாதிரி பெண்கள் வந்துட்டு இவங்களுடைய உயர்வு எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.79% இருந்திருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ வந்துட்டு படிப்பில் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி லிட்ரஸி ரேட் இன் அர்பன் ஏரியாஸ் ஆர் ஹையர் 8.7% தென் ரூரல் ஏரியாஸ் வித் 73.5% அக்கார்டிங் டு 2011. அதாவது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நகர்ப்புறங்கள கல்வியறிவு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சிட்டிஸில் இருக்கக்கூடிய கல்வியறிவு விகிதம் எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73.5%. ஓகேவா, ஆனால் கிராமப்புறங்களில் விட 87.7% அதிகமாக உள்ளது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதாவது நகர்ப்புறங்களில் கல்வி அறிவு விகிதம் இவ்வளவுடன் கிராமப்புறங்களில் விட 87.7% அதிகமாக உள்ளது. அதாவது சிட்டிஸில் இருக்கிறவங்கள விட கிராமத்தில் உள்ளவங்களுடைய படிப்பறிவு விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க 2011 சென்சஸில். ஓகே, அடுத்து டேட்டா அனலிஸ், அதாவது தரவு பகுப்பாய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாஸ் ஓவரால் லிட்ரஸி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 77.7 ஏறி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, எழுத்தறிவு, அதாவது எஜுகேட்டடான பீப்புள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவில் ஓவராலாக 77.7% இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி அர்பன் ஏரியாஸில் பார்த்திங்கன்னா 87.7%. அதே மாதிரி ரூரல் ஏரியாஸில் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா 73.5%. அதே மாதிரி மேல் லிட்ரஸி ரேட், அதாவது ஆண்கள் வந்துட்டு எவ்வளோ லிட்ரஸி ரேட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 84.7%. அதே மாதிரி ஃபீமேலோட லிட்ரஸி ரேட் பார்த்திங்கன்னா 70.3%. ஓகே, ஸோ இவ்வளோ அளவு தான் வந்துட்டுருக்காங்க. ஓகே, அடுத்து மெஷர் டேக்கன் இன் இந்தியா டுவர்ட்ஸ் இன்க்ரீசிங் லிட்ரஸி ரேட், அதாவது இந்த லிட்ரஸி ரேட்டை அதிகப்படுறதுக்கு ஓகே நம்மளுடைய இந்தியாவும் வந்துட்டு எல்லாருமே கல்வி கற்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய இந்தியாவில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரெகனைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் ஆல், therefore it lays down several provisions to ensure proper and effective implementation of education rights in the country, which include, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த கல்வி அப்படின்றது எல்லாருக்குமே கிடைக்கணும், எல்லாருமே சமம் தான், அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, மைனாரிட்டிஸாக இருக்கட்டும் சரி, எல்லாருக்குமே வந்துட்டு கல்வி கற்கிறது வந்துட்டு இலவசம். ஓகே, அதே மாதிரி அவங்க கண்டிப்பாக 10வது வரையும் படிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கம்பல்சரி நம்மளோட இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ நிறைய நிறைய ஆர்டர்ஸ் போட்டாங்க. ஸோ அதனாலேயும் கூட நிறைய பேர் படிக்கவும் ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் வந்துட்டு போகிற குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள், ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அரசாங்கம் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எல்லாருமே கல்வி கற்க ஆரம்பித்தாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால்
மதிய உணவு திட்டம். சில பேர்லாம் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உணவே இருக்காது. ஓகே, ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அவங்க காலையிலையும் உணவு போட்டு மதியானமும் உணவு போட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இதுக்காகவே சாப்பாடுக்காகவே சில குழந்தைகள்லாம் வந்துட்டு பள்ளிகளுக்கு செல்ல ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு ஃபேவராக நிறையா விஷயங்கள் பண்ண தான் அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு, நம்மளும் கல்வி கற்கணும். ப்ளஸ் வந்துட்டு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஜாப் கிடைக்கும். அதாவது 10வது கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணாதான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான வேலை கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் இப்போ டிஎன்பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, குரூப் 4ல் கட்டாயமாக அவங்க வந்து 10th முடிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. ஸோ பேசிக் அவங்க இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை வச்சு நம்ம முன்னேறி போயிட்டுருக்கலாம். ஓகே, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்களுக்கு கொடுத்தனால ஏகப்பட்ட இது நடந்துட்டுருக்கு. ஓகேவா, அதாவது வளர்ச்சி நடந்துட்டுருக்கு. ஓகேவா, எஜுகேஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினுடைய கல்வி. ஓகேவா, ஆர்டிகல் 30 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிவ்ஸ் ஆல் மைனாரிட்டிஸ் த ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஓன் சாய்ஸ். அதாவது இந்திய அரசியலமைப்பின் 30வது பிரிவின் சிறுபான்மையினர் அனைவருக்கும் வந்துட்டு தங்களுடைய விருப்பப்படி நிறுவனங்களை வந்துட்டு நிர்வகிக்கும் உரிமையை வழங்குகிறது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஹிஸ்டாரிக்கலில் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸை வந்துட்டு யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு சோஷியல் இஷ்யூஸில் பார்த்துருப்போம் இல்லையா மைனாரிட்டிஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கே. ஸோ அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு வளர்ச்சி இருக்காது. ஓகே, அவங்க மைனாரிட்டிஸ் அப்படின்றனால அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் பெண்களாக இருக்கட்டும் சரி, பெண்கள் கல்வி கற்கக்கூடாது. தென் வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் லைக் லோவர் கேஸ்ட் இவங்களாம் வந்துட்டு கல்வி கற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்து மெஜாரிட்டிஸ் பீப்புள்ஸ் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை எல்லாமே உடச்சி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டிகல் 30 படி எல்லாருக்குமே சம உரிமை உண்டு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தனால மைனாரிட்டிஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா வகையான படிப்புலையும் பண்ணுறாங்க. எல்லா வகையான படிப்புலையும் அவங்க வந்துட்டு முன்னேறிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அவங்களுக்கு சம உரிமை உண்டு அப்படின்ற மாதிரியும் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட் படி சொல்லுது. நெக்ஸ்ட், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா யூ பை A 41, 45 and 46 of the Directive Principle of State Policy instructs the state to ensure that all citizens receive free education. ஓகேவா, இலவசம் மற்றும் கட்டாய கல்வி. அதாவது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட தமிழ்நாட்டிலையும் இருக்கட்டும் சரி, இல்லை இந்தியாவில் இருக்கட்டும் சரி, முக்கியமாக நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கணும். ஓகே, அதே மாதிரி எல்லோரும் கம்பல்சரியாக 10வது வரையும் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியான ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஆர்டிகல் 41, 45, 46 பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ எல்லா மக்களுக்குமே, எல்லா நம் நாட்டுடைய குடிமக்களுக்குமே வந்துட்டு இலவசமாக கல்வி கற்கிறதுக்கோ அதுக்கான தேவைகளையோ கட்டாய கல்வியோ கொடுத்தாங்க நம்மளுடைய அரசாங்கம். ஸோ இதனால நிறைய பேர் லிட்ரஸி ரேட் வந்துட்டு அதிகமாக ஏறிட்டு தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கான சில ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு SSA அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கீமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the program was launched in 2001. இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஓகே, இந்த ஸ்கீம் வந்து 2001ல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் எய்ம்ஸ் டு யூனிவர்சலைஸ் எஜுகேஷன் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் இட்ஸ் குவாலிட்டி பை டைம் பவுண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் கண்டென்ட் ஸ்பெசிஃபிக் பிளானிங். இட் இன்க்ளூட் சில்ட்ரன் ஃப்ரம் ஆல் சோஷியல் ஆக்சஸ். அதாவது இந்த திட்டம் வந்துட்டு 2001ல் வந்து தொடங்குச்சு. ஓகேவா, மேலும் இது கல்வியை வந்துட்டு உலகளாவியமாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஓகே, எல்லாருக்குமே வந்துட்டு அந்த எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்றத ஒரு நோக்கமாக கொண்டிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு கெடுவுக்கு உட்பட செயல்படுத்தல் உறுதி மற்றும் சூழல் சார்ந்த திட்டமிடல் மூலம் அதன் தரத்தை மேம்படுத்துகிறது. இதில் அனைத்து சமூக வகுப்பை சேர்ந்த குழந்தைகளும் அடங்குவர். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்கும். அதாவது காலப்போக்கில் இங்கிலீஷும் ரொம்ப முக்கியம். ஓகே, அது வேர்ல்ட் லாங்குவேஜ் அப்படின்றனால இங்கிலீஷையும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, இங்கிலீஷ் மீடியமும் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் ப்ராஜெக்ட்ஸு. ஓகே, ஸோ ப்ரைவேட் ஸ்கூலை விட கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஏகப்பட்ட டீச்சர்ஸ்க்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. லைக் அது மூலியமாக, அதாவது வெறும் வாயில் மட்டும் பேசாமல் கையாலேயோ சரி, இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்டோ ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டோ செஞ்சு வச்சுட்டு ஆக்டிவிட்டி மாதிரி செஞ்சு வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாமே புரியணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் பேஸஸ்லாம் கொண்டு வந்துட்டு தான்
இருக்காங்க. ஓகே, ஸோ ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் வந்துட்டு இந்த இந்த மாதிரியான ஸ்கீம் மூலயமா அதிகமாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே சார்ந்தது அப்படின்றாங்க. சமூகத்தில் இருக்க எல்லா குழந்தைகளுக்காகவும் இந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மிட் டே மீல் ஸ்கீம். இது வந்துட்டு மதிய உணவு திட்டம். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டு ஸ்கூல் போனதுக்கு காரணமே இது ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, அதாவது திஸ் பிளான் வாஸ் லான்ச்டு இன் 1995 டு ப்ரொவைட் மிட் டே மீல்ஸ் டு சில்ட்ரன் ஸ்டடிங் இன் ப்ரைமரி கிளாஸஸ். அதாவது 1995 இதை வந்துட்டு உருவாக்குச்சு. ஓகேவா, இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கிளாஸ், அதாவது 1 to 5th இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்துட்டு மத்திய உணவு திட்டத்தை வழங்கினாங்க. த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் கிரியேட்டிங் தி ஸ்கீம் வாஸ் டு எலிமினேட் கிளாஸ் ரூம் ஹங்கர் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் டு இன்க்ரீஸ் அட்டண்டன்ஸ் அண்ட் என்ரோல்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் ஸ்கூல். அதாவது இது எதுக்காக உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஏகப்பட்ட இப்போ இந்த 90sலாம் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க வந்துட்டு வேலைக்கு போகவும் ஆரம்பிப்பாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு வரதை விட நான் ஒரு நாள் வேலைக்கு போனேன்னா எனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் தாட் வந்திருக்கு. ஸோ அதனாலே வந்துட்டு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய உணவு திட்டத்தை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த உணவுக்காகவே சில பேர் வந்துட்டு வருவாங்க ஸ்கூலுக்கு. ஓகே, அதனால வந்துட்டு ஸ்கூலோட என்ரோல்மெண்ட்டும் அட்டண்டன்ஸும் அதிகமாக ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் மோஸ்ட்டாக இந்த மத்திய உணவு திட்டத்துக்கு அப்புறமா தான் ஏகப்பட்ட பிள்ளைங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு வர ஆரம்பித்தாங்க. ஓகே, அதே மாதிரி ரைட் டு எஜுகேஷன், இது வந்துட்டு RTE அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆக்ட் வாஸ் enacted in 2009. Okay, and this act makes education for every children between 6 and 14 years a fundamental right. Okay, so இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றது 6லேருந்து 16 வயசுக்குள்ள பிள்ளைங்க எல்லாருமே கற்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எஜுகேஷன் ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. ஓகே, அடுத்து த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 எய்ம்ஸ் டு அச்சீவ் 100% ஆஃப் யூத் அண்ட் லிட்ரஸி, அடல்ட் லிட்ரஸி. அதாவது தேசிய கல்விக் கொள்கை 2020 100% இளைஞர்கள் மற்றும் வயது வந்தோர் கல்வி அறிவை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த 2020 100% யூத்தும் சரி அடல்ட்டும் சரி கல்வி கற்கணும் அப்படின்ற மாதிரி அப்போவே 1995 கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ உள்ள கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ பெட்டர் தான். ஓகேவா, நிறையா பேர் லிட்ரஸி ரேட்டில் அதிகமாக வந்துட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட், எஃபோர்ட்ஸ் நீட் டு டேக் இந்தியாஸ் லிட்ரஸி ரேட் டு கிரேட் ஹைட்ஸ். இந்தியாவில் எழுத்தறிவு விகிதத்தை வந்துட்டு அதிக உயரத்திற்கு கொண்டு செல்ல தேவையான முயற்சிகள் என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ரீவாம்பிங் த டீச்சர் எஜுகேஷன் TE சிஸ்டம், அதாவது ஆசிரியர் கல்வி TE முறையை வந்துட்டு மறுசீரமைத்தல் அப்படின்றாங்க. We should focus on revamping curriculum and pedagogy to bring modern and innovative elements within it and making it a lot more rigorous. அதாவது நவீன மற்றும் புதுமையான கூறுகளை அதற்குள்ளே கொண்டு வருவதற்கும் அதை மிகவும் கடுமையானதாகவும் மாற்றுவதற்கும் பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தலை மறுசீரமைத்தல் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஓகே, ஸோ நம்மளோட லிட்ரஸி ரேட் அதிகமாக ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸோட மறுசீரமைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்டு இருக்காது, கையில் தான். ஓகே, போர்டு கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மர பலகை மாதிரி தான். ஓகே, பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் வந்துருச்சு, கம்ப்யூட்டர் வந்துருச்சு, ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் புக்கை வச்சு நடத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டீச்சர்ஸே வந்து நிறையா ஸ்கில்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நிறையா ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்குள்ளே பண்ணி முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான அப்டேட்டிங் வந்துட்டு விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. தென் கிரியேட் அ நேஷ்னல் டிஸ்கோர்ஸ் அண்ட் இம்பரேட்டிவ் அரவுண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குட் குவாலிட்டி ஸ்கூல் லீடர்ஷிப். This will help in improving and maintaining school quality, nurturing a learning culture within schools, maintaining teacher motivation, ensuring respect for and involvement of all stakeholders. அதாவது நல்ல தரமான பள்ளி தலைமைத்துவத்தின் முக்கியத்துவத்தை சுற்றி ஒரு தேசிய சொற்பொழிவு மற்றும் கட்டாயத்தை உருவாக்கணும். ஓகே, அந்த ஸ்கூலில் கண்டிப்பாக ஒரு ரூல்ஸோ ஒரு ரெகுலேஷன்ஸோ இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்கூலில் உள்ள சில்ட்ரன்ஸ் எல்லாமே டிசிப்ளின்ஸாக ஆவாங்க. தென் இது பள்ளியோடைய தரத்தையோ இது பள்ளியோட தரத்தை வந்துட்டு மேற்படுத்துவதற்கும் பராமரிக்கிறதுக்கும் ஆசிரியரோட
ஊக்கத்தை வந்துட்டு பேணுவதற்கும் ப்ளஸ் வந்துட்டு அனைத்து பங்குதாரர்களுடைய மரியாதை மற்றும் ஈடுபாட்டை உறுதி செய்வதற்கும் உதவும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி. அடுத்து இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே 2020. ஓகே, the importance of literacy was first observed at the United Nations Education, Scientific and Cultural Organizations, இது UNESCO General Conference in 1966, and following this, the first International Literacy Day was celebrated on 8th September 1967, and the tradition has been held annually since then. ஓகேவா, 1962 ஆண்டுகளில் ஓகே ஐக்கிய நாடுகளுடைய கல்வி இந்த யுனெஸ்கோ அப்படின்ற போது தமிழ்நாட்டுடைய எழுத்தறிவின் முக்கியத்துவத்தின் முதல்ல கவனிக்கப்பட்டுச்சு. ஸோ ஓகேவா, இதை தொடர்ந்து தான் வந்துட்டு முதல் சர்வதேச எழுத்தறிவு தினம் அப்படின்றது 1967 செப்டம்பர் 7 அறிவித்தாங்க. அன்று கொண்டாடப்பட்டது. அப்பையிலேருந்து எல்லா வருஷமும் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே அப்படின்றது. ஓகே, இதோடைய நோக்கம் என்னவா இருந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். டு ரைஸ் அவேர்னஸ் அண்ட் ரிமைண்ட் பீப்புள் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிட்ரஸி அஸ் அ மேட்டர் ஆஃப் டிக்னிட்டி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ். அதாவது கண்ணியம் மற்றும் மனித உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வை வந்துட்டு ஏற்படுத்துவது மற்றும் எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை வந்து மக்களுக்கு வந்து நினைவூட்டுவதாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி லிட்ரஸி டே 2020 இட் வில் ஃபோக்கஸ் ஆன் த சேஞ்சஸ் அண்ட் சேலஞ்சஸ் in learning during the COVID-19 pandemic. ஓகேவா, எழுத்தறிவு தினம் வந்துட்டு 2020 COVID-19 தொற்று நோய்களின் போது கற்றலில் ஏற்படும் மாற்றங்களை மற்றும் சவால்களை குறித்து இது கவனம் செலுத்தும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ 2019 எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அந்த கோவிட்னால நம்மளோட ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே வந்துட்டு மூடப்பட்டுச்சு இல்லையா. அப்போயுமே வந்துட்டு கல்வியை வந்துட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆன்லைன் கிளாஸஸ் வச்சுட்டு இருந்தாங்க, அதிலே எக்ஸாம்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்மளுடைய அரசாங்கம். அடுத்து ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன், திறன் அடிப்படையிலான கல்வி என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் இன் இந்தியா இஸ் பிகமிங் இன்க்ரீசிங்லி இம்பார்ட்டன்ட் அஸ் அ கண்ட்ரி ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங் எம்ப்ளாயபிலிட்டி அண்ட் அட்ரஸிங் த ஸ்கில் கேப் இன் த ஒர்க் ஃபோர்ஸ். அதாவது வேலை வாய்ப்பை வந்துட்டு அதிகரித்திருக்கும். அதே மாதிரி பணியாளர்களை வந்துட்டு திறன் இடைவெளியை நிவர்த்தி செய்வதிலும் நாடு கவனம் செலுத்துவதனால இந்தியாவில் திறன் அடிப்படையிலான கல்வி அதிகம் முக்கியத்துவம் பெறுகிறது. அதாவது உங்களுக்கு இந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த ஜாபில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட இதை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிற, இப்போ டிஎன்பிசின்னு எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அது ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில்லை நீங்கள் கற்றுருந்துருக்கணும். ஓகே, அப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸ்டெரோ டைப்பிங், ஓகே, தமிழ் டைப்பிங்காக இருக்கும், இங்கிலீஷ் டைப்பிங், இன்னும் வந்துட்டு அக்கௌண்டன்சியில் டேலி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அதிகமாக ஒரு ஸ்கில் கற்றுருந்துருக்கணும். அதேமாதிரி ஐடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாவா, பைத்தான், இதெல்லாம் பேசிக்காக ப்ரோக்ராமிங்னா என்ன, கோடிங்னா என்ன அப்படின்றது பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, இந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட்டு, இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்துட்டு உள்ளது அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட இது வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. அது ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரியான ஜாப்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்கில் இல்லை, வெறும் பேசிக்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் இல்லை. ஓகேவா, ஸ்கில் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டம் ஹேவ் லாங் prioritized theoretical knowledge over practical skills, resulting in the mismatch between graduates' abilities and the needs of the industry. அதாவது பாரம்பரிய கல்வி முறைகள் நடைமுறை திறன்களை காட்டிலும் கோட்பாடு அறிவுக்கு நீண்ட காலமாக முன்னுரிமை வந்துட்டு அளிக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதோடைய விளைவாக பட்டதாரிகள் திறன்கள் மற்றும் தொழில்துறையில் தேவைகளுக்கு இடையே ஒரு பொருத்தமின்மையை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அரசான முயற்சிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன், இது 2015 வந்துச்சு இந்த ஸ்கீம். ஓகே, இது வந்துட்டு யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்ட் அண்ட் என்டர்பிரினியர்ஷிப் இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. This mission aims to train over 400 million people in different skills by 2022. It focuses on short-term and long-term skill development program across industries. அதாவது திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட இந்த பணி வந்துட்டு 2022 ஆண்டுகளில் 400 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை வந்துட்டு பல்வேறு திறன்கள் பயிற்சியை அளிப்பதில் நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது வந்துட்டு பல்வேறு தொழில்களில் குறுகிய கால மற்றும் நீண்ட கால திறன் மேம்பாட்டு திட்டங்களில் கவனம் செலுத்தும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஆரி, அதாவது எக்ஸாம்பிள் டைலரிங்கோ இல்லை ஆரியோ,
இன்னும் அதிகமாக. ஓகே, ஸோ நிறையா கிளாஸஸ் வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணாங்க காலேஜஸில். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட, அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் லைக் கோடிங், டேலி, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகேவா, அதுதான் இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கில் இந்தியா மிஷன் 2015 இது வந்து பார்த்திங்கன்னா அது கவர்மெண்ட்ஸ் ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் டு கிரியேட் அ ஸ்கில் ஒர்க் ஃபோர்ஸ். ஸ்கில் இந்தியா எம்ஃபாசிஸ் வொகேஷ்னல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், அப்ரெண்டிஸ்ஷிப்ஸ் அண்ட் அப்ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவ்ஸ். அதாவது திறமையான பணியாளர்களை வந்துட்டு உருவாக்குவதற்கான அரசாங்கத்துடைய முதன்மையான முயற்சியான ஸ்கில் இந்தியா அப்படின்றாங்க. தொழில் பயிற்சி திட்டங்களோ இல்லை வந்துட்டு தொழிற்பயிற்சிகள் மற்றும் திறன்கள் மேம்படுத்தும் முயற்சியை வலியுறுத்துகிறது அப்படின்னு கூட சொல்கிறோம். நெக்ஸ்ட் NSDC அப்படின்னு சொல்லப்படுற நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இட்ஸ் அ பப்ளிக் ப்ரைவேட் partnership model that helps to fund skill development programs across sectors. Okay, ஸோ இது வந்துட்டு ஒரு பொது தனியார் கூட்டமை மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு பல்வேறு துறைகளில் திறன் மேம்பாட்டு திட்டங்களுக்கு நிதி அளிக்க உதவுகிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 2020 கொண்டு வந்த ஸ்கீம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இது வந்து ஷார்ட்டாக NEP அப்படின்னு சொல்லுவாங்க. த NEP 2020 எம்ஃபாசிஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக இது கொண்டு வந்தாங்க. ஒகேஷ்னல் ட்ரைனிங்கோ இல்லை எக்ஸ்பெரிஷியல் லேர்னிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்கூல் லெவல். ஓகே, ஸ்கூல் லெவலில் இருந்தே அவங்களுக்கான ஸ்கில்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அதிகமாக உதவுனாங்க அப்படின்னு கூட சொல்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பயிற்சிகள். ஓகே, த்ரோ இனிஷியேட்டிவ்ஸ் லைக் த நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்கீம். இது NAPS அப்படின்னு சொல்லுவாங்க. த கவர்மெண்ட் என்கரேஜஸ் இண்டஸ்ட்ரீஸ் டு என்கேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மேக்கிங் த இண்டஸ்ட்ரி ரெடி. அதாவது இந்த NAPS மூலமாக, இந்த முன்முயற்சி மூலமாக மாணவர்கள் பயிற்சியில் ஈடுபடுத்த அரசாங்கம் தொழில்களை வந்துட்டு ஊக்குவிக்கிறது, அதே மாதிரி அவங்களுடைய தொழில்துறையோடைய தயார்படுத்துகிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அட்மானிர் பார்பராத், அதாவது செல்ஃப் ரிலியன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, தற்சார்பு இந்தியா. The initiative highlights the importance of skill development of self-reliance and entrepreneurship, encouraging skill-based programs that support small businesses and self-employment. அதாவது இந்த முன்முயற்சியுடைய தன்னம்பிக்கை மற்றும் தொழில் முனைவோருக்கான திறம் மேம்பாட்டுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு வணிகங்கள், ஓகே, மற்றும் சுய வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் திறன் அடிப்படையிலான திட்டங்களை வந்துட்டு ஊக்குவிக்கிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அவங்களுக்கான லோன்ஸோ அவங்களுக்கான தேவைகளையோ அரசாங்கம் பூர்த்தி செய்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் இன் ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷ்னல் ட்ரைனிங் இன் ஸ்கூல். அதாவது பள்ளிகளில் திறன் அடிப்படையிலான கல்வி மற்றும் பள்ளிகளில் உயர்கல்வி தொழிற்பயிற்சி என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, the NEP 2020 includes vocational education in school from 6th grade and onward. ஓகே, NEP 2020 பள்ளிகளுடைய 6ஆம் வகுப்பில் இருந்து தொழிற்கல்வியை வந்துட்டு உள்ளடக்கியது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. கல்வியாளர்களுடன் சேர்ந்து குறியீட்டு முறை, தச்சு வேலை, மின்சார வேலை மற்றும் டிஜிட்டல் கல்வியறிவு போன்ற திறன்களை கற்றுக்கொள்ள மாணவர்களை வந்து ஊக்குவிக்கிறது. அதாவது இப்போ 6th ஸ்டாண்டர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் கிளாஸஸ் வரும். இன்னும் வந்துட்டு சொல்லப்போனால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கான கிளாஸஸ்லாம் தனியாக வந்திருக்கும் இல்லையா, அதை தான் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் அரசாங்கம் வந்துட்டு சில்ட்ரன்ஸுக்காக பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் துறை சார்ந்த திறன் மேம்பாட்டு திட்டங்கள், உற்பத்தி மற்றும் தொழில் அப்படின்றாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ரோபாட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் மற்றும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அது வந்துட்டு IoTன்னு சொல்லுவாங்க, ஆகியவற்றின் திறன்கள் தேவைப்படுறதுனால இந்தியாவில் உற்பத்தி துறை தொழில்துறை 4.0 நோக்கி நகர்வதை காண்கிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதே மாதிரி நவீன தொழில்துறை சவால்களுக்கு தொழிலாளர்களை தயார்படுத்துவதற்கான இந்த துறைகளில் திட்டங்களை அரசாங்கம் வந்துட்டு ஊக்குவித்து வருகிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அண்ட் லேர்னிங் ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதாவது டிஜிட்டல், அதாவது ஆன்லைனில் கற்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் திறன் சார்ந்த படிப்புகளை வழங்க டிஜிட்டல் தளங்களை தொடங்கியுள்ளது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அதை போய் தான் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை, போய் தான் கற்றுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆன்லைன் கிளாஸஸ் எவ்வளவோ வந்துட்டு தான் இருக்குது. ஓகே, தேசிய டிஜிட்டல் எழுத்தறிவு மிஷன், அதாவது இது வந்துட்டு NDLM அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கில் இந்தியா போன்ற தளம் மற்றும் கோர்சஸ் மற்றும்
அகாடமி போன்ற தனியார் மின்கற்றல் வழங்குவதற்குடன் கூட்டு சேர்ந்து டிஜிட்டல் கல்வியறிவு குறியீட்டு முறை மற்றும் பல படிப்புகளை வந்துட்டு வழங்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பயிற்சியின் திறன் அடிப்படையிலான கல்வி திறனுக்கான சவால்கள் என்னென்ன, அதாவது ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் குவாலிட்டி அந்த ட்ரைனிங்க்கான எந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். First one, the quality of vocational training and skill development program varies greatly. Many institutes lack the infrastructure, equipment and qualified trainers to provide industry relevant skill. அதாவது தொழில் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களில் ஒரு தரம் பெரிதுமே வந்துட்டு மாறுகிறது. ஓகே, பல நிறுவனங்களில் தொழில்முறை தொடர்பான திறன்களை வழங்குவதற்கான உள்கட்டமைப்பு, உபகரணங்கள், அப்புறம் வந்துட்டு மற்றும் தகுதியான பயிற்சிகள் இல்லை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஏகப்பட்ட ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லாது இது வந்துட்டு அரசாங்கம் செய்ய வேண்டியது. பட் அதை பற்றி இப்போ அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கூலோடைய ஹெட்மாஸ்டர் தானே தெரிவிக்கணும். ஸோ அவங்களே வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு அந்தளவுக்கு கற்றுக்க முடியலை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இதனால் அது ஒரு பெரிய சேலஞ்சஸாகவே இருக்குது அரசாங்கத்துக்கு. நெக்ஸ்ட், அவுட்ரீச் இன் ரூரல் ஏரியாஸ், அதாவது ரூரல் இந்தியா faces challenges in accessing quality skill-based education due to poor infrastructure, lack of awareness, cultural barriers that prioritize traditional education over vocational training. ஓகேவா, கிராமப்புறங்களில் உள்ள இது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அவங்களுக்கு ஏன் கிடைக்கல அந்த மாதிரியான ஸ்கில் ஃபெசிலிட்டி அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மோசமான உள்கட்டமைப்பு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கூலோடைய அந்த காலேஜோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப மோசமாக இருக்கிறனால பிள்ளைங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்காமல் இருக்கிறதுனாலையும், விழிப்புணர்வு இல்லாததுனாலையும், அதே மாதிரி தொழில் பயிற்சியை விட பாரம்பரிய கல்வி முறைக்கு முன்னுரிமை அளிக்கும் கலாச்சார தடைகள் காரணமாக தரமான திறன் சார்ந்த கல்வியை அணுகுவதில் கிராமப்புற இந்தியா சவால்கள் வந்துட்டு எதிர்கொள்கிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், GER அப்படின்னா என்ன அப்படின்றத பாருங்கள். GER அப்படின்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா இப்போ ஒரு இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனை பேர் வந்துட்டு படிச்சிருக்காங்க அவங்கள கணக்கிடுறது. ஓகேவா, படிச்சிருக்காங்க மீன்ஸ் எத்தனை பேர் ஹையர் எஜுகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறது கணக்கிடுறது தான் வந்து GER, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் GER அப்படின்றது என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன் 2020-21 தமிழ்நாடு GER வாஸ் 46.9% ஹையராக உள்ளது. ஓகேவா, இது அகில இந்தியா சராசரியான 27.3 விட அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதே மாதிரி 2021 தமிழ்நாட்டுடைய GER பார்த்திங்கன்னா 47% இருந்துச்சு. ஓகே, அதுவே வந்து பார்த்திங்கன்னா அகில இந்தியா சராசரியான 28.4% விட அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்து, உயர்கல்வியில் பெண்களுக்கான தமிழ்நாட்டில் GER வந்துட்டு பார்த்திங்கன்னா 2020 2001 48.6% இருந்துச்சு. ஓகே, பட் இது வந்துட்டு 27.9 விட அதிகமாகவும் இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க அகில இந்தியா சராசரியான. ஓகே, அடுத்து GER வந்துட்டு எதுலேருந்து கணக்கிடுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். The GER is calculated by dividing the number of students enrolled in level of education by the official school age population for that level of education and multiplying the result by 100. ஓகே, GER அப்படின்றது கல்வி தரத்தில் பதிவு செய்யப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கையாக அந்த அளவிலான கல்விக்கான உத்தியோகபூர்வ பள்ளி வயது மக்கள் தொகையால் வகுத்து அதோடைய முடிவை 100ஆல் பெருக்குவதன் மூலமாக கணக்கிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி GER இன் ஹை இன் தமிழ்நாடு, தமிழகத்தில் GER அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். The state government has given special emphasis to the development of women and children. ஓகே, ஸோ பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான மாநில அரசு வந்துட்டு சிறப்பு முக்கியம் கொடுக்கறதுனால இந்த ஹையர் எஜுகேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. The state has a history of efforts to improve education which have inspired people to aspire of more. அதாவது கல்வியை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை வரலாற்று மாநிலம் கொண்டுள்ளது. ஓகே, இது மேலும் பலவற்றை விரும்புவதற்கு மக்களை தூண்டியது அப்படின்னு கூட சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் GR பாருங்க 2024 தமிழ்நாடு is the state with the highest education enrollment in India with the gross enrollment ratio of 47, surpassing the national average of 28.4%. Okay, national average-லே பார்த்தீங்கன்னா 28.4% தான். பட் நம்ம தமிழ்நாடுடைய GER ரேட் 2020 ஓகே லாஸ்ட் இயரில் எவ்வளோவா இருந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் 47% இருந்திருக்கு. The state has high levels of literacy across social groups and nearly 50% of youth finishing school enter tertiary education. ஓகே, அதாவது தேசிய சராசரியான மாநிலத்தில் சமூக குழுக்களில் கல்வி அறிவு அதிக அளவில் உள்ளது மற்றும் பள்ளி முடிக்கும் இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட 50% பேர் 3ஆம் நிலை கல்வியில் வந்துட்டு நுழையிறாங்க. 3ஆம் நிலை மீன்ஸ் காலேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட் தமிழ்நாடு gross enrollment ratio in higher education is consistently high. Okay, making it a leader in education in India. The GER is a key indicator of the number of students enrolled in higher education relative to the eligible population. அதாவது உயர்கல்வியில் தமிழ்நாட்டுடைய மொத்த சேர்க்கை விகிதம் வந்துட்டு GER தொடர்ந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்தியாவிலேயே கல்வியில் வந்துட்டு முன்னணியில் இருக்குது. ஓகே, தமிழ்நாடு தான் வந்துட்டு முன்னணியில் இருக்குது. அதுவும் GER ரேட்டில் பார்த்திங்கன்னா 3rd பிளேஸாக இருக்குது நம்மளுடைய தமிழ்நாடு. தகுதியான மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்போது உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுடைய எண்ணிக்கையின் முக்கிய குறிகாட்டியாக GER உள்ளது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதே மாதிரி எனவே உயர்கல்வியில் GER மொத்த பதிவு விகிதம் அடிப்படையில் மாநிலங்கள் இறங்கு வரிசையில் உள்ளன. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், கேரளா. ஓகே, ஸோ இதுதான் சொல்கிறாங்க. த UGC நெட் டிசம்பர் 2024 அட்மிட் கார்டு ஹாஸ் பின் ரிலீஸ்டு 28 டிசம்பர் 2024. ஓகே, அட்மிட் கார்டு 28 டிசம்பர் 2024 அன்று வெளியிடப்பட்டது. ஓகே, இந்த GER-உடைய ரிசல்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இதோட நம்மளுக்கு இல்லிட்ரஸி அப்படின்னா என்ன அப்படின்றதோட நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகுது. இந்த கிளாஸில் நம்ம வந்துட்டு லிட்ரஸினா என்ன gross enrollment ratio in school and colleges பற்றி பார்த்தோம். ஓகே, ஸோ இதோட நம்மளுக்கு இந்த எஜுகேஷனோடைய இந்த 2 டாபிக் முடியுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அதோடைய மெஷர்ஸ் என்ன, அதோடைய ரீசன்ட் டேட்டாஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டினியூஷனில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதோடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.